சட்டமன்ற தேர்தல் தோல்வி குறித்து கள ஆய்வை இன்று முதல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடங்குவதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணியில் 47 இடங்களில் அதிமுக வெற்றி பெற்ற நிலையில் பல இடங்களில் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. இந்நிலையில் தேர்தல் தோல்வி குறித்து இன்று முதல் இபிஎஸ் கள ஆய்வு மேற்கொள்ள உள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், தேர்தல் தோல்வி குறித்து எடப்பாடி பழனிசாமி இன்று முதல் கள ஆய்வு மேற்கொள்வதாக கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்கள். ராம்குமார், வணக்கம். தேர்தல் தோல்வி குறித்து கள ஆய்வை இன்று முதல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் 47 இடங்களில் அதிமுக வெற்றி பெற்றது. பல இடங்களில் 3வது இடத்திற்கு அதிமுக தள்ளப்பட்டது. ஒரு சில இடங்களில் டெபாசிட் இழக்கக்கூடிய நிலை என்பது ஏற்பட்டது. இந்த நிலையில்தான் அதிமுகவினுடைய தோல்விக்கு என்ன காரணம் என்பது மாவட்ட வாரியாக மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள், அதே போல பகுதி கழக நிர்வாகிகள், ஊராட்சி மன்ற செயலாளர்கள் என அனைவருடனும் இன்றைக்கு ஆலோசனை நடத்த இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இன்று சென்னை எம்ஜிஆர் மாளிகையில் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். இந்த ஆலோசனையில் ஏன் அதிமுக தோல்வியை தழுவியது, ஏன் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது, என்ன காரணம், இதெல்லாம் குறித்து அவர் ஆலோசனை நடத்துவார். அவர்களிடம் கள ஆய்வை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே திமுக தங்களுடைய தேர்தல் தோல்விக்கான காரணம் குறித்து ஆராய்வதற்கு ஒரு குழு அமைத்திருந்தார்கள். அந்த குழு அறிக்கை தாக்கல் செய்தது. அதை தொடர்ந்து அந்த கள ஆய்வு குழுவுடன் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டார். அதே வகையில் தற்பொழுது அதிமுகவும் தற்பொழுது அந்த கள ஆய்வை மேற்கொள்ள இருக்கிறார்கள். தேர்தல் தோல்விக்கான காரணம் என்ன என்பது குறித்து அவர்கள் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். இன்றைய தினத்தில் சென்னை எம்ஜிஆர் மாளிகையில் இந்த ஆலோசனை என்பது நடைபெறும் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. ராம்குமார், சட்டமன்ற தேர்தல் தோல்வி குறித்து கள ஆய்வை இன்று முதல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடங்குவதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணியில் 47 இடங்களில் அதிமுக வெற்றி பெற்ற நிலையில் பல இடங்களில் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. இந்நிலையில் தேர்தல் தோல்வி குறித்து இன்று முதல் இபிஎஸ் கள ஆய்வு மேற்கொள்ள உள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், தேர்தல் தோல்வி குறித்து எடப்பாடி பழனிசாமி இன்று முதல் கள ஆய்வு மேற்கொள்வதாக கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்கள். ராம்குமார், வணக்கம். தேர்தல் தோல்வி குறித்து கள ஆய்வை இன்று முதல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் 47 இடங்களில் அதிமுக வெற்றி பெற்றது. பல இடங்களில் 3வது இடத்திற்கு அதிமுக தள்ளப்பட்டது. ஒரு சில இடங்களில் டெபாசிட் இழக்கக்கூடிய நிலை என்பது ஏற்பட்டது. இந்த நிலையில்தான் அதிமுகவினுடைய தோல்விக்கு என்ன காரணம் என்பது மாவட்ட வாரியாக மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள், அதே போல பகுதி கழக நிர்வாகிகள், ஊராட்சி மன்ற செயலாளர்கள் என அனைவருடனும் இன்றைக்கு ஆலோசனை நடத்த இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இன்று சென்னை எம்ஜிஆர் மாளிகையில் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். இந்த ஆலோசனையில் ஏன் அதிமுக தோல்வியை தழுவியது, ஏன் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது, என்ன காரணம், இதெல்லாம் குறித்து அவர் ஆலோசனை நடத்துவார். அவர்களிடம் கள ஆய்வை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே திமுக தங்களுடைய தேர்தல் தோல்விக்கான காரணம் குறித்து ஆராய்வதற்கு ஒரு குழு அமைத்திருந்தார்கள். அந்த குழு அறிக்கை தாக்கல் செய்தது. அதை தொடர்ந்து அந்த கள ஆய்வு குழுவுடன் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டார். அதே வகையில் தற்பொழுது அதிமுகவும் தற்பொழுது அந்த கள ஆய்வை மேற்கொள்ள இருக்கிறார்கள். தேர்தல் தோல்விக்கான காரணம் என்ன என்பது குறித்து அவர்கள் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். இன்றைய தினத்தில் சென்னை எம்ஜிஆர் மாளிகையில் இந்த ஆலோசனை என்பது நடைபெறும் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. ராம்குமார், ராஜேஷ், தகவலுக்கு நன்றி.